அக்கா உங்க அழகு வர்ணிச்சு கவிதை எழுதுற 3 பேருக்கு ஸ்ரீலீலா சாரி ஃப்ரீயா கொடுக்க போறேன்னீங்களா, அது என்னாச்சு? செலக்ட் பண்ணிட்டீங்களா? அது ஏமா கேக்குறேன், நீ தெரியாதவோ ஒரு வீடியோ போட்ட என் அழகை வர்ணிச்சு கவிதை எழுதுங்க அப்படின்னு யூனிவர்ஸ் படிக்க ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணணும். என் அழகை வர்ணிச்சு கவிதையா எழுதணும்னு சொல்லியிருந்தேன். எக்கச்சக்கமான கவிதைகள் வந்திருக்கு, ஃபுல்லா படிச்ச ரொம்ப அழகா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்காக கவிதை எழுதுற எல்லாருக்குமே சாரி கொடுக்கணும்னு தான் தோணுது. ஆனா அதுல இருந்து ஒரு 3 பேருக்கு நான் வந்து நல்ல என்னை பத்தி அழகா கவிதை எழுதுறவங்கள பர்டிகுலரா ஒரு 3 பேருக்கு இந்த சாரி ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் 3ல இருந்து 5 பேர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சோ வாங்க முதல்ல அந்த 5 பேர் எழுதின கவிதையை படிச்சிடலாமா? ஓகேக்கா, படிங்கக்கா. சோ நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா? சசி நிவி அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு அழகையே அழகா வர்ணிப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெருசாவும் இல்ல வளவலும் இல்ல, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களையும் இந்த டாப் 5ல வந்து ஒரு ஆளா செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு ஆச்சி மனோரமா ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி நான் நிறைய கெட்டப் போட்டு பண்ணியிருக்கேன்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காங்க. வேர்ல்டர் நியூ போல் 2022 என்ன எழுதியிருக்காங்கன்னா, மறைந்த நம் ஆட்சியின் முகத்தை கொண்டவளே நீ ஓர் வெண்மதி, சின்ன திரையில் ஒளிரும் முழுமதி, விரைவில் வெள்ளித்திரைக்கு வரப்போகும் நிறைமதி, மொத்தத்தில் நீ ஜொலிக்க போகின்ற காலத்தில் உனக்கு கிடைக்கும் மக்களின் வெகுமதி. ஆஹா, நன்றி நன்றி நன்றி. நீங்க ஆட்சியம்மா வச்சு என்னை இவ்வளவு அழகா சொன்னதை தாண்டி சினிமால நான் ஜொலிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, சினிமா தான் எனக்கு உயிர். அதுல நான் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பேன். இதெல்லாமே வந்து எனக்காகவும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் மக்களாகிய உங்களுக்காகவும் மட்டும்தான் இந்த சேவையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சோ வாங்க அடுத்த கவிதையை படிச்சிடலாமா?